அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ராஹிம் பின் அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நோன்பாளியாக இருந்த என் தந்தை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நோன்பை நிறைவு செய்வதற்காக உணவு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவர்கள் என்னை விட சிறந்தவரான முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டபோது அவரது உடலுக்கு ஒரு சால்வையால் கஃனிடப்பட்டது. அப்போது அவரின் தலை மறைக்கப்பட்டால் அவரின் கால்கள் வெளியில் தெரிந்தன. கால்கள் மறைக்கப்பட்டால் தலை வெளியில் தெரிந்தது. மேலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அவரும் என்னை விட சிறந்தவர்தான். அவரும் அதுபோலவே பற்றாக்குறையான சிறிய சால்வையாலேயே கஃனிடப்பட்டார்கள். பிறகு அந்த ஏழ்மை நிலை நம்மை விட்டு நீங்கி, இதோ நீங்கள் காண்கிறீர்களே, இந்த அளவு நமக்கு இந்த உலகின் வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன, அல்லது இந்த உலகச் செல்வத்தில் இருந்து இதோ நீங்கள் காண்கிறீர்களே, இந்த அளவு நமக்கு தரப்பட்டது. நாம் புரிந்த நல்லறங்களுக்கு பிரதிபலன் மிக விரைவாக இவ்வுலகிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ என நாம் அஞ்சுகிறோம் என்று கூறினார்கள். பிறகு தமக்காக கொண்டு வரப்பட்ட உணவை உண்ணாமல் அப்படியே விட்டுவிட்டு அழலானார்கள். சஹீஹ் புகாரி 1275, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.